டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளிப்பாடங்க நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாக பொதுவர் கெர்ஷோம் பொதுவர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே நான் வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க இருக்கிறோம். பாஸ்டர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. துதிகன மகிமை யாவும் இயேசுவுக்கே. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்களை படித்து வருகிறோம். இந்த காலாண்டு பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். காலாண்டு பாடத்தின் தலைப்பானது பாடம் 9 பிரபஞ்ச போராட்டம். மனப்பாட வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். வேதாகமத்தில் அநேக கோட்பாடுகள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக மையமான ஒரு கோட்பாடு என்றால் இதை மாபெரும் போராட்டம் என்று சொல்லுகிறோம். இந்த மாபெரும் போராட்டத்தை ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்தே நமக்கு காண்பிக்கிறார். 3ஆம் அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். சர்ப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சர்ப்பத்திற்கான விளக்கத்தை வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பழைய பாம்பு, இதோ அது தள்ளப்பட்டது. அது யாரை குறிக்கிறது? சாத்தானையும் அவனோடு சார்ந்த தேவ தூதர்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, இதே வேதாகமத்தை படிக்கிற அநேக கிறிஸ்துவர்கள் சாத்தான் இருக்கிறான் அப்படின்றத நிறைய பேர் நம்புறதில்லை. எனக்கு இதை துவக்கத்தில் கேட்டபொழுது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இன்ட்ரடக்ஷனை படிக்கும்போது நான் கல்லூரி நாட்களிலே ரயிலிலே பயணப்பட்டு போன பொழுது ஒரு நபரை சந்தித்தேன். அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அவர் சொல்கிறாரு, சாத்தான்லாம் ஒன்றும் கிடையாது, அது சும்மா கடவுள் நம்மளை பயப்படுத்துறதுக்காக அப்படி ஒரு சும்மா ஒரு கேரக்டர் அதில் வச்சுருக்காரு, உண்மையிலே சேட்டன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட விவாதிக்கிறார். அது மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பது நம்முடைய அறிமுகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மையமாக நாம் படிக்க போகிறது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில். இதோ மனுஷகுமாரர் கர்த்தருடைய வார்த்தையை விதைக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் சத்ருவும் இதோ தேவையில்லாத விதைகளை விதைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் இதனுடைய உச்சக்கட்டம் எப்படியாய் முடியும் என்பதை ஆண்டவர் இந்த பாடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். பாடம் 9 முதல் கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம் அவர்களுக்கு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24லேருந்து 27 ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையில் தீமையை பற்றி நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்? இந்த ஓமையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது பாஸ்டர் அருமையாக சொன்னாங்க. அதாவது பரலோக ராஜ்யம் நிலத்தில் விதைத்த ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு ஓமையை சொல்கிறார். அதில் பார்க்கும் பொழுது மனுஷன் நித்திரை மயக்கமாக இருந்த பொழுது அங்கே சத்துருக்கள் வந்து கோதுமைக்குள்ளே என்ன செய்கிறாங்க அப்படின்னா களைகளை விதைத்து விட்டு செல்லுகிறார்கள். அப்போது பயிரானது முளைத்து வருகிறது. அங்கே இருக்கிற ஊழியக்காரர்கள்லாம் அங்கே பார்த்து கேட்கிறார்கள், களைகளும் காணப்படுகிறது. அப்போது ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, எஜமானே நம்ம நல்ல விதை தானே விதைச்சோம், இங்கே களைகளும் காணப்படுகிறதே. அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அப்போது இந்த வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இன்றைக்கி பொதுவான ஒரு கேள்வி தான். நல்ல உலகத்தை நாம் பார்க்குறோம், தேவன் நன்றாக இருக்கிறார், நல்ல தேவன் என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட தேவன் இருக்கும் பொழுது உலகத்திலே தீமை எப்படி காணப்பட்டது? அப்போது இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது ஒரு 3 கருத்துக்களை நாம் புரிந்து கொள்கிறோம். அதாவது முதலாவது, தேவன் நல்ல உலகத்தையே படைத்தார். அந்த ஓமையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த எஜமான் என்ன செய்கிறார் அப்படின்னா நல்ல விதையை விதைத்ததாக அங்கே சொல்லப்படுகிறது. பரலோகராஜ்யம் தன் நிலத்திலே நல்ல விதை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இரண்டாவது என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், நல்ல உலகத்தில் ஒரு காலகட்டத்தில் தீமை நுழைந்தது அப்படின்றத நாம் புரிந்து கொள்கிறோம். மூன்றாவது, தீமைக்கு காரணர் தேவன் அல்ல. அந்த ஊழியக்காரங்க வந்து கேட்குறாங்க, யார் விதைத்தது? நீங்கள் நல்ல விதை தான் விதைச்சிங்க, இப்போ யார் விதைத்தது? இப்போ இந்த கருத்துக்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது தீமை ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்கிறத இந்த ஓமையின் முடிவில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த ஓமையை தான் நம்ம மறுபடியும் பேச போகிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமை இருக்கிறது. அந்த ஓமையின் மூலமாக இப்பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய இந்த போராட்டத்தை குறித்து என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும்? இதை குறிப்பாக சீஷர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல் அவங்களுடைய மனசில் ஒரு கேள்வி வருது. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் செம்மையாய் படைத்தார், எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 1-2 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் தீமை எப்படி உள்ளே வந்தது?
அல்லது துன்மார்க்கர் யாரால் உருவாக்கப்பட்டார்கள் என்கின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வருகிறது இல்லையா? அதற்கேற்ற பதிலை தான் இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இதை சொல்லும்பொழுது 2 ஒன்றாக வளர்கிறது. அதாவது போத் குட் அண்ட் பேட் என்று பார்க்கிறோம். நல்ல விதை என்று சொல்லும்பொழுது அதை யாரை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிள்ளைகளை அது குறிக்கிறதாக இருக்கிறது. கலைகள் என்று சொல்லும்பொழுது சாத்தானுடைய கூட்டத்தாரை அது குறிக்கிறதாக இருக்கிறது. இப்போ இந்த மாபெரும் போராட்டத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்தில் இரண்டுமே ஒன்றாக வளர்கிறதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, தீமையானது வளருகிற அதே வேளையிலே தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகளும் இதே பூமியில் இருக்கிறார்கள் என்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய உலகத்திலும் தேவனுக்காக பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்பது தான் மேன்மையாக இருக்கிறது. ஆனால் இதை என்ன பண்ணுறாருன்னா, ஆண்டவர் ரொம்ப பொறுமையாக பார்க்கிறார். இதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய நேரத்தில் நம்முடைய மனசில் கேள்வி வரும், எப்படி இதெல்லாம் சகிச்சிட்டு நம்மளால் இருக்க முடியும் அப்படின்னா, தேவன் அதை சகித்து கொண்டிருக்கும் பொழுது அவரோடு கூட இருக்கும் அவருடைய பிள்ளைகளும் இதை சகித்து கொள்வார்கள். அப்போ இந்த பேரபிளில் கீயான ஒரு விஷயத்தை என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, பொறுமையோடு இருக்க வேண்டும். யாரும் அதை டக்குன்னு என்ன பண்ணிடாதீங்க, பிடுங்கிடாதீங்க. தெரியாமல் நீங்கள் எதை பிடுங்கிடுவீங்க? உண்மையான விதையை அல்லது ஆண்டவருக்குரிய பிள்ளைகளை நீங்கள் பிடுங்கி போடுவீங்க. அப்படி செய்யாதீங்க. கடைசியாய் தேவ தூதர்கள் அதை பிடுங்கி போடுவார்கள். அந்த கலைகளை எரித்து சுட்டெரிப்போம், அது அக்கினியிலே போடப்படும் என்பதையெல்லாம் பின்னாடி இந்த ஓமானத்தில் சொல்லுகிறார். ஆனால் மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, அறுவடை என்பது ஒன்று உண்டு. அந்த அறுவடை தான் கடைசியாக தேவன் செய்ய போகும் ஒரு நியாய தீர்ப்பு. அந்த உச்சக்கட்டம், அதாவது மாபெரும் போராட்டத்தின் உச்சக்கட்டத்திலே அறுவடை செய்யப்படும் போது இதோ துன்மார்க்கர் கூட்டம் பிரிக்கப்படுவார்கள், தேவனுடைய நீதிமான்கள் பிரிக்கப்படுவார்கள் என்பதை இந்த ஓமானத்தில் ஆண்டவர் திட்டமாக காண்பிக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்தின் ஊமையிலிருந்து சில பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். பாஸ்டர் கிர்ஷம், உங்களுக்கான ஒரு கேள்வி என்னன்னா, தேவன் இவ்வுலகை சிருஷ்டித்த பொழுது அது எப்படி காணப்பட்டது? நல்ல ஒரு ஓமையை நாம் படித்தோம். அந்த ஓமையில் ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. தேவன் நல்ல உலகத்தை படைத்த பொழுது எப்படி தீமை வந்தது? அப்போ நம்ம ஆதியாமத்துக்கு நாம் கடந்து செல்வோம். ஆதியாம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆண்டவர் அந்த சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் முடித்து அங்கே பார்க்கிறார். பார்த்துட்டு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது தேவன், ஆதியாம் 1:31ஆம் வசனம், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது இட் வாஸ் வெரி குட். அப்போது எந்த ஒரு தீமையும் அங்கே காணப்படவில்லை. அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் ஆண்டு செய்து முடித்த பிறகு இந்த ஒவ்வொரு நாளிலே வசனம் 10 வாசிக்கும் பொழுது அது நல்லது என்று கண்டார். வசனம் 12 வாசிக்கும் பொழுது அது நல்லது என்று கண்டார். இப்படி 18, வசனம் 21, வசனம் 25 ஒவ்வொரு ஒன்றுக்கும் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்வதை பார்க்க முடியும். இறுதியிலே மிகவும் நன்றாக இருந்தது. அப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பிலே தீமையின் சுவடு துளியளவும் அங்கே காணப்படவில்லை என்பதை நாம் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். தேவன் ஒரு குறைவற்ற உலகத்தை, பரிபூரணமான உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார் என்பது இதில் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. அதை தொடர்ந்து நாம் பேசுவோம். பாஸ்டர் சார்ல்ஸ், தீமை இல்லாத உலகத்தில் தீமை எப்படி வந்தது? இந்த பிரபஞ்சத்தை உள்ளடக்கிய போராட்டம் எப்படிப்பட்டது? இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்த பொழுது நேர்த்தியாக படைத்தார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் படைப்பும் செம்மையாக இருந்தது. தேவனுக்கே அது பிரியமும் சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதில் குறிப்பாக அந்த தோட்டத்தின் நடுவிலே விளக்கப்பட்ட கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்ன அந்த இடத்திலே ஒரு சர்ப்பம் இருந்தது போல ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த சர்ப்பத்திற்கான விளக்கத்தை முழு வேதாகமும் பிற்பாடு நமக்கு கொடுக்கிறது. அந்த சர்ப்பம் வேற யாரும் இல்லை, ஆண்டவர் படைத்த லூசிஃபர். ஆனால் அந்த லூசிஃபர் சாத்தானாக மாறினான். இந்த பாம்பு தந்திரம் நிறைந்தது. அதனால தான் ஆண்டவர் இதை சிம்பாலிக் லாங்குவேஜாக ஆதியாகமம் 3 பாம்பிற்கு சத்ருவை ஒப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். இவன் 3 செயல்பாடுகளை மிக முக்கியமாக செய்கிறான். இவனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிர்மறையாக சொல்லுகிறது தான் அவனுடைய வேலையாக இருந்தது. அப்படிதான் அவன் பரலோகத்திலே இருந்த தேவ தூதர்களை வஞ்சித்தான். 1/3 பங்கை வஞ்சித்து அவனோடு கூட
அவன் கொண்டு வந்து விட்டான் அல்லது அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்பதை வேதாகம் நமக்கு காண்பிக்கிறது. இவ்விதமாக இது எப்படி உலகத்திற்குள்ளே வந்தது அப்படின்னா, ஆதி பெற்றோரை அவன் வஞ்சித்தான். அவனுடைய வஞ்சனையின் துவக்கம் எப்பவுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசில் சந்தேகத்தை எழுப்புறது. சந்தேகம் வந்துச்சுனாவே அங்கே விசுவாசம் இருக்காது. இவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் விசுவாசத்தில் இருக்கிறாங்க, ஆண்டவரை நம்பி அவர் விட்ட அந்த தோட்டத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த சந்தேகத்தை அவங்களுடைய மனதில் கிளப்பினதும், நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? அப்படியெல்லாம் கிடையாது, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யாரை போல் ஆவீங்க? தேவதூதர்கள். அப்போ அந்த சந்தேகத்தோடு கூட இவன் எதை கொண்டு வரான்னா, பெருமையை அவர்களுக்குள்ளாக திணிக்க பார்க்குறான். நீங்கள் இருக்கிறது இப்படி நல்லா இருக்காது, நீங்கள் யாரை போல் ஆகலாம்? தேவர்களை போல ஆகலாம் அப்படின்னா ஒரு விதமான மேட்டிமையை அவர்களுக்குள்ளாக உண்டாக்கி, மூன்றாவது விஷயம் என்னென்னா, அதிருப்தியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறான். இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கையில் விரக்தி அடைகிறது அல்லது வஞ்சனை அடைகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிருப்தி தான். அவங்கக்கிட்ட அது இருக்குது, நம்மகிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லி தகாத செயலிலே ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் இதில் ஆண்டவர் என்ன நமக்கு காண்பிக்கிறார் என்றால், சத்தியத்தின்படி செய்கிறவர்களே பிழைப்பார்கள், சத்தியத்தை விட்டு விடுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் வீணாய் போவார்கள் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதே போல் இவங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்படுகிறதையும் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். பாஸ்டர் கெர்ஷோம் பாடம் துவக்கும்போது மத்தேயு 13ஆம் அதிகாரத்தை நம்ம தொடங்கணும். இப்போ அங்கேருந்து நம்ம ஆதியாகமத்துக்கு போனோம். இப்போ அங்கேருந்து இன்னொரு பகுதிக்கு நம்ம போகிறோம். என்னென்னா, இயேசு இருந்த காலம், அப்புறம் இந்த உலகம் படைக்கப்பட்ட காலம், இப்போ பிரபஞ்சங்களுக்கு நடந்த காரியத்தில் நம்ம போகிறோம். அப்படின்னா இந்த நாட்களில் எசேக்கியேலை நான் வாசிக்கிறோம். லூசிஃபரின் விழுகை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? ஆதியாகமத்தில் நம்ம பார்த்தோம், தேவன் உலகத்தை உண்டாக்கின பொழுது அது நன்மையானதாக இருந்துச்சு, நன்றாக இருந்தது என்று சொல்லி பாஸ்டர் அருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அங்கே தீமை அவனுடைய சிருஷ்டிப்பிலே காணப்படாவிட்டாலும் அந்த 1-3 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தீமையின் பிரசன்னம் அங்கே இருந்ததை பார்க்க முடியும். வார்த்தையை எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தோமே, ஆதியாம் 2:9-17 நன்மை தீமை, அப்படி தீமைங்கிற அந்த வார்த்தை இங்கே வருகிறது. 3ஆம் அதிகாரத்தில் பாஸ்டர் சொன்னது போல் அங்கே சர்ப்பத்தோடைய அங்கே பிரசன்னம் இருக்கிறதை பார்க்க முடியும். அங்கே வஞ்சகத்தினாலே அங்கே பொய் உரைத்ததன் மூலமாக அங்கே தீமையின் பிரசன்னம் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போது வெளிப்படுத்தல் 12:9 சொல்வது போல உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த தீமையின் தோற்றமும் விழுகையும் அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் பரிச்சயமான ஒரு அதிகாரம். அதை வாசிக்கும் பொழுது வசனங்கள் 12-19 வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், இங்கு சொல்லப்பட்டுள்ள அடையாளங்களை நாம் கவனிப்போம். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். அடுத்ததாக ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். அங்கு ஒரு சிருஷ்டியை குறித்து அங்கே விளக்கங்கள் கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். இது ஏதேன் தோட்டத்தை குறிக்கல, மாறாக இது தேவன் வாசம் செய்யும் இடத்தை குறிக்கிறதாக இருக்குது. என்று சொன்னால் லூசிஃபரின் விழுகைக்கு பிறகுதான் அங்கே ஆண்டவர் உலகத்தை படைத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக நான் படிக்கும் பொழுது விசேஷித்த கற்களால் அலங்கரிக்கப்பட்டவன். அப்போ ஒரு உயரிய இடத்திலே உள்ள ஒரு சிருஷ்டி. வசனம் 14 வாசிக்கும் பொழுது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்திலே அங்கே மகாபரிசுத்தத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டி இருப்பதை பார்க்க முடியும். அந்த கிருபாசனத்தில் அங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 கேருபீன்கள் அங்கே இருந்தது. செட்டைகளை உயர விரித்து மூடுகிற 2 கேருபீன்களை நாம் பார்க்க முடியும். இப்போ இதன் மூலமாக என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இது தீரு ராஜாவையோ அல்லது எந்த ஒரு மனிதனையும் குறிக்கவில்லை. மாறாக பரலோக வாசிகளில் ஒருவர் தேவ சமூகத்தில், தேவ ஆலயத்தில், தேவனோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிற ஒரு தூதனை குறிக்கிறதாக இது இருக்கிறது. தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட ஒரு பரிபூர்ணமான ஒரு தேவதூதனை குறிக்கிறதாக இருக்கிறது. வசனம் 15 வாசிக்கும் பொழுது, அநியாயம் கண்டுபிடிக்கும் வரையிலும் குறைவற்றிருந்தாய் என்று சொல்லப்படுகிறது. அப்போ என்ன நம்ம புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, மேட்டுமையால் கீழே விழுகிற வரைக்கும் அவன், அந்த தூதனானவன் குறைவற்று பரிபூர்ணமாய் இருந்திருக்கிறான். தேவதூதனை ஆண்டவர் ஒரு பிசாசை படைக்கவில்லை, மாறாக ஒரு அழகான தேவதூதனை படைத்திருக்கிறார் என்பதை இங்கே படிக்க முடிகிறது. தொடர்ந்து பேசுவோம். ஆன்மீக போராட்டத்தின் ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு? ஏசாயா என்ன சொல்லுகிறார்? வேதாகமத்தில் 2 வேத பகுதிகள் ரொம்ப முக்கியமான வேத பகுதி. ஏசாயா 14ஆம் அதிகாரம் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கை ஆற்றுகிறது.
எப்பவுமே இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் பேசிக்கொண்டு வரும்பொழுதே இடைச்சொற்களாக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாபெரும் போராட்டத்தின் பின்னணியில் யார் இருக்கிறா என்பதை காண்பிப்பார்கள். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது 14ஆம் அதிகாரத்தில் 12 அப்படியே 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது சத்ருவாகிய சாத்தானை குறித்து இங்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று சொல்லுகிறார். விடிவெள்ளி என்று சொல்லுகிறது அதிகாலையிலே தோன்றுகிற ஒரு மேன்மையுடைய நட்சத்திரம். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட அதிகாலை யாரை குறிக்கிறது என்றால் அது கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவின் மூலமாய் உருவாக்கப்பட்ட விடிவெளி தான் யாரு? இதோ இந்த சத்ரு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்படி இருந்தும் ஆண்டவர் இவனை செம்மையாக படைத்தார். இதில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எப்படி ஆதியாகமம் 1:2 எல்லாத்தையும் ஆண்டவர் செம்மையாக படைத்தார்னு நம்ம பார்க்குறோமோ, அதே போல் இங்கே 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவனை செம்மையாக தான் என்ன பண்ணியிருக்காரு? படைச்சிருக்கிறார். ஆனால் பிற்பாடு இவன் என்ன செய்கிறான் என்றால் தன்னை உயர்த்த பார்க்கிறான். ஆண்டவருக்கு விரோதமாக அவன் எழும்புகிறான். தேவனை போல மாற வேண்டும். இதை சுருக்கமாக ஒரே பாயிண்டில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்ட்ரகிள் ஃபார் பவர், அதாவது மேன்மை அடைய வேண்டும் என்று அவன் ஆசிக்கிறான். டிசையர் ஃபார் பவர் என்று சொல்லலாம். அவனுடைய வாஞ்சை அதுவாக இருந்தது. ஆனால் அவன் கீழே தள்ளப்பட்டான் என்பதை பிற்பாடு ஆண்டவர் அதே அதிகாரத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமான ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமான இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நம்ம மாபெரும் ஆன்மீக போராட்டத்தை நம்ம ஆரம்பிக்கும் போது மத்தேயு 13 ஆரம்பித்தோம். அப்புறம் ஆதியாகமத்துக்கு போனோம், அப்புறம் எசேக்கியேல் போனோம், அப்புறம் ஏசாயா போனோம். இப்போ மத்தேயு 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இயேசு சந்தித்த போராட்டம் என்ன? சாத்தானை எப்படி ஆண்டவர் சந்திக்கிறார்? இயேசு கிறிஸ்து ஞானமுழுக்கு எடுத்த பிறகு வனாந்திரருக்கு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். அங்கே 40 நாள் உபவாசம் இருந்து அங்கே காத்து கொண்டிருந்த பொழுது, ஊழியத்திற்காக இருந்த பொழுது அங்கே பிசாசு ஆண்டவரை சோதிக்க வருகிறான் என்பதை நாம் பார்க்க முடியும். ஒரு 3 சோதனைகள் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது சோதனை, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக சொல்லும் அப்படின்ட்டு சொல்லுகிறான். இரண்டாவது, தேவாலயத்தை உப்பிரிகைக்கு கொண்டு சென்று நீ தேவகுமாரனே ஆனால் தாழ குதியும், உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மூன்றாவது, ஒரு உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் அங்கே எல்லாவற்றையும் காட்டி இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நீர் தாழ விழுந்து பணிந்து கொண்டிரு என்று சொன்னால் நான் என்ன செய்வேன்? உமக்கு இதை கொடுப்பேன். அப்போது இந்த 3 சோதனைகளில் முதல் 2 சோதனைகளில் இவன் இந்த ஒரு வாக்கியத்தை பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அந்த 40 நாட்களுக்கு முன்பதாக தான் ஆண்டவர் அங்கே ஞானமுழுக்கு பெறும் பொழுது அங்கே வானம் திறக்கப்பட்டது. பிதாவானவர் இவருடைய நேசகுமாரன் உண்மை பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போது இங்கே ஒரு ஆணவத்தோடு அங்கே பிசாசு பேசுவதை நாம் பார்க்க முடியும். இங்கு மாத்திரமல்ல, சிலுவை பரியந்தம் அங்கே யூதர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீ தேவகுமாரனே ஆனால் கீழே இறங்கி வாங்க, நாங்கள் என்ன செய்வோம்லை விசுவாசிப்போம் என்று சொல்லி. அப்போ இங்கே பிசாசின் நோக்கம் வெளிப்படுகிறது. என்ன என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரபஞ்ச போராட்டத்தின் தன்மை, யாரை நாம் தொழுகை செய்ய வேண்டும், தொழுகை தன்னை தொழுது கொள்ள வேண்டும் என்பது பிசாசின் நோக்கமாக இருந்துச்சு. தொழுகைக்குரிய நாளை மாற்றினான். 7ஆம் நாளிலிருந்து அங்கே 1ஆம் நாளுக்கு மாற்றினான். ஏதாவது வகையில் தன்னை வணங்கிவிட வேண்டும், தேவனை வணங்கக்கூடாது. கடைசி நாட்களில் இந்த போராட்டம் தீவிரமடையும் என்பதையும் நாம் என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா, தீர்க்கதரிசன வாயிலாக நாம் புரிந்து கொள்கிறோம். தேவனுடைய குமாரன் தான் இயேசு கிறிஸ்து. அதில் என்ன ஒரு டவுட்டு, ஆனால் அந்த காரியத்தை எப்படி இயேசு மேற்கொண்டார்? இதனுடைய பின்னணியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே பரலோகத்தில் உண்டான விவாதம் என்ன அப்படின்னா, சாத்தானுக்கும் தேவனுக்கும். சாத்தான் என்ன சொன்னான்னா, கற்பனையெல்லாம் தேவையில்லை, கற்பனை யாராலும் கை கொள்ள முடியாது என்பது அவனுடைய விவாதமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இந்த மாபெரும் போராட்டத்தில் என்ன காண்பிக்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களும் தேவனுடைய கற்பனையை கை கொள்ள முடியும். அதே நேரத்தில் தள்ளப்பட்ட ஏதோ இந்த உலகத்தில் பாவிகளாய் பிறந்த மனுஷர்களும் ஆண்டவருடைய பலத்தினாலே கற்பனையை கை கொள்ள முடியும் என்பதை காண்பிக்க தான் அவருடைய ஒரே பேரான குமாரரை இந்த பூமிக்கு அவர் அனுப்புகிறார். அவர் இந்த பூமியில் வந்தும் அவர் அந்த சவாலை சந்திக்கிறார். அதுதான் ரொம்ப ஒரு மிக ஆச்சரியமான விஷயம். ஏன்னா மற்ற லோகத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க, அங்கு தள்ளப்படாத தேவ தூதர்களும் பார்க்குறாங்க. அதில் தேவனுடைய குமாரர் இந்த சோதனையை அவர் எதில் சந்திக்கிறார்னா, மாம்சத்தில் சந்திக்கிறார். இந்த மாம்சம் பலவீனமாக இருந்த பொழுதும் அந்த பலவீனத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆவியின் பலத்தினாலே எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக வெற்றி சிறக்கிறார். பாஸ்டர் ஏற்கனவே சொன்னது போல் நமக்கு வருகிற சோதனை 3 வகையாக தான் வரும். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. எல்லா காலத்துலேயும் அப்படி தான். நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர்
அந்த காலத்துலலாம் டிவி இல்லை, மொபைல் இல்லை, இப்போ தான் டிவி மொபைல்லாம் வந்துருச்சு, இப்போ தான் சோதனை அதிகம்னுவாங்க. எல்லா காலத்திலும் சாத்தான் இந்த 3 கட்டங்களிலே சோதனையை கொடுத்திருக்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். வெர்ஷன் மட்டும் கொஞ்சம் கூட்டிடுச்சு. வெர்ஷன் மாறியிருக்கு. இது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறதுனால் கிறிஸ்து இதை எப்படி மேற்கொண்டார் என்பதை ரொம்ப பவுல் அழகாக காண்பிக்கிறார். சத்தியம் என்னும் கச்சையை அவர் கட்டினவராய் சர்வாயுத வர்க்கத்தை அவர் எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே நமக்கு வரிசையாய் ஒவ்வொன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி என்னும் பட்டயம். ஒவ்வொரு விஷயம் சத்ரு சோதனையை கொடுத்தபோது வேத வசனத்தை கொண்டே அங்கே என்ன பண்ணார், மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்போ நம்முடைய போராட்டமும் எதனோடு என்பதை ஆண்டவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒரே வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 6:12 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நிறைய நேரத்தில் நமக்குள்ளே தான் சண்டை அப்படி நம்ம நினைக்கிறோம். இல்லை, பின்னணியில் யார் இருக்கா, சாத்தான் இருக்கிறான் என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். அதை சொல்லும்பொழுது துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், ப்ளூரலில் சொல்கிறார், சிங்குலரில் இல்லை. அதை தொடர்ந்து வாசிக்கும் போது பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அப்படின்னா கிறிஸ்து நீதியாய் நடந்தது நிமித்தமாய் அவருக்கு போராட்டம் இருந்தது. அதே போல தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற எல்லாருக்கும் இந்த போராட்டம் உண்டு. பாடத்தை நிறைவு செய்கிற உங்களுடைய கருத்துக்கள். இந்த பிரபஞ்ச போராட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது பிசாசின் குணம் அங்கே வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அங்கே பரலோகத்திலே பாஸ்டர் சொன்னது போல அவன் ஒரு குற்றச்சாட்டை அங்கே வைத்திருக்கிறான். அங்கே ஆண்டவராகி தேவன் ஒரு நீதியான தேவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த இறுதியிலே, இந்த உலகத்தின் முடிவிலே தேவன் அன்பான தேவன், அவருடைய அரசாங்கம் ஒரு நீதியான அரசாங்கம் என்பதை புரிந்து கொண்டு இறுதியிலே பிசாசு அங்கே முற்றிலும் ஒரு பொய்யனாய் இருக்கிறான், அங்கே அழிவுக்கு ஏற்றவன் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த மாபெரும் போராட்டத்திலே கிறிஸ்து ஜீவாதிபதி, சத்ரு ஆகிய சாத்தான் கொலைபாதகன் என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை தான் யோவான் 8:44 சொல்கிறாரு. அவன் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் எடுத்து பேசும்பொழுது சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். ஆனால் வார்த்தையானவரோ சகலத்தையும் அவருடைய தகப்பனுடைய சித்தத்தின்படியே என்ன பண்ணுறாரு, பேசுகிறார். அதன்படியே அவர் செய்கிறார். அவரில் ஜீவ வசனம் இருக்கிறது. அந்த வசனத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே நாமும் இந்த மாபெரும் போராட்டத்திலே வெற்றி சிறக்க முடியும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான் என்கின்ற வாக்கோடு ஆண்டவர் முடிக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த ஜெயம் நமக்கு நிச்சயம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.